இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸில் இதுவும் ஒரு வகையான அரிசி. இது வந்து நம்ம சாதமாக கூட வச்சு சாப்பிடலாம். பட் இந்த அரிசி வந்து ஒரு 6 to 7 hours ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடாக செஞ்சு சாப்பிடணும். இதில் வந்து இப்போ நான் இடியாப்ப மாவு ரெடி பண்ணுறதுக்காக இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு வெயில நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சு நல்லா நைஸாக எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்ம இடியாப்பம், புட்டு இது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுனா 1 கப் அளவுக்கு இந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம எப்பவுமே இடியாப்பத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம வேணா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறப்போ நான் வந்து சேர்த்துல. ஸோ இது வந்து பிணைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பதத்தில் நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் இனி அடுத்தது இடியாப்பாச்சில் வந்து உள்ளே போட்டுக்கலாம். நான் வந்து இட்லி வேக வைக்கிற தட்டிலே வந்து இந்த இடியாப்ப மாவை வந்து புழிஞ்சுக்கிறேன். ஒரு சிலர் இடியாப்பம் வேக வைக்கிறதுக்குன்னு தனியாக அந்த பிளேட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆவியில் வைப்பாங்க, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரே ட்ரிப்பில் எல்லாமே போட்டேன். எனக்கு வந்து ஒரு 5 minutes வச்சேன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சா எனக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா ஹெல்த்தியான அருமையான இந்த கருப்பு கவுனி மாவில் செஞ்ச இடியாப்பம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட போகிறேன். அப்படி இல்லைன்னா தேங்காய், பழம், நாட்டு சர்க்கரை, நெய் இதெல்லாம் போட்டு கூட நம்ம பிணைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.